வணக்கம். விண்டோஸ் சர்வர் 2025 சீரீஸ்ல ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் ரிலேட்டடா என்னென்ன என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க விண்டோஸ் சர்வர் 2025ல அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட்ஸில் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எஸ்பெஷலி செக்யூரிட்டி, ஸ்கேலபிலிட்டி அண்ட் சப்போர்ட்டபிலிட்டியில் நிறைய டிஃப்ரெண்ட் இம்பார்ட்டண்ட் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன அப்படின்றத பார்ப்போம். ப்ளஸ் ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி அதெல்லாம் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். ஸோ ஆக்டிவ் டைரக்டரின்றது கடந்த 30 இயர்ஸாக வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எஸ்பெஷலி விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் நிறைய இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்ல மேண்டேட்ரியா வந்து ஆக்டிவ் டைரக்டரியை தான் நம்ம சென்ட்ரலைஸ்ட் ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக, ஒரு டூலாக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆக்டிவ் டைரக்டரியை பொறுத்த வரைக்கும் அதில் இப்போ பெரிய பெரிய என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷனில் நிறைய அக்வசிஷன்ஸ், மர்ஜர் இதெல்லாம் நடக்கும்போது ஸோ அதில் வந்து ஆப்வியஸாக அதில் ஃபாரஸ்ட், ட்ரீ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அதில் கிரியேட் ஆகும். ஸோ ஒரு ட்ரீலையும் மல்டிபிள் டொமைன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபாரஸ்ட் அப்படின்றது அந்த ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்தது வந்து ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்டிவ் டைரக்டரியில. ஸோ நம்ம ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மெயின்லி யூஸ்ட் ஃபார் சென்ட்ரலைஸ்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இங்கே ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்ல வர்றது நம்ம கம்ப்யூட்டர்ஸ், யூசர்ஸ், குரூப்ஸ் அண்ட் whatever பிரிண்டர்ஸ், என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் ஏடி வழியாக மேனேஜ் பண்ண முடியுமோ ஸோ அது எல்லாத்தையும் நம்ம சென்ட்ரலைஸ்ட் ஆக்டிவ் டைரக்டரி வழியாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ எஸ்பெஷலி யூஸிங் தி வெல் நோன் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். எல்டாப்பை யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் டைரக்டரியை. ப்ளஸ் கரப்ராஸ் யூஸ் பண்ணி ஆத்தென்டிகேஷன். ஸோ இது ப்ரீவியஸாக வந்து NTLM, என்டி லேண்ட் மேனேஜர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது இந்த பர்டிகுலர் 2025ல டெப்ரிகேட் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ டொமைன் நேம் சிஸ்டம் வந்து அஃப்கோர்ஸ் டிஎன்எஸ் ரிலேட்டட் ஆக்சஸிங் த ரிசோர்ஸஸ் எல்லாமே நம்ம டிஎன்எஸ் மூலயமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ சென்ட்ரலைஸ்டாக ஆக்டிவ் டைரக்டரி யூஸ் பண்ணுறோம். ஸோ இது 25 to 30 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் கஸ்டமர் என்விரான்மெண்ட்டில் டெப்ளாய் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸில் வந்து புது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்றதை பேரலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து வைல் வி ஆர் டிஸ்கஸிங் த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், நம்ம ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் வந்து 2025 சர்வர்ஸில் இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஆக்டிவ் டைரக்டரியோடைய பேஜ் சைஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ 8Kலேருந்து 32K இதுவாக மாற்றிருக்கிறாங்க டேட்டா பேஸோடைய பேக் எண்ட் இன்ஜின். ஸோ இதில் வந்து அந்த எக்ஸ்டென்சிபிள் ஸ்டோரேஜ் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 1996ல இருந்து வந்து ஜேஇடி அப்படின்ற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் அவங்க இந்த பர்டிகுலர் டேட்டா பேஸோடைய ஆக்டிவ் டைரக்டரியோடைய பேக் எண்ட் டெக்னாலஜியாக இருந்தது. அது வந்து ஜாயிண்ட் இன்ஜின் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெட் டெக்னாலஜி, ஜேஇடி டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் இந்த ஆக்டிவ் டைரக்டரி டேட்டா பேஸாக இருக்கட்டும், ஈவன் அதாவது ஆக்டிவ் டைரக்டரி டேட்டா பேஸ்ன்னு சொல்லும்போது இந்த NTDSன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த NT டைரக்டரி சர்வீசஸ், அந்த NTDS டிட் ஃபைலும் ப்ளஸ் மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் உடைய பேக் எண்ட் டெக்னாலஜியுமே வந்து இந்த ஜாயிண்ட் இன்ஜின் டெக்னாலஜியாக தான் இருந்துட்டு இருந்தது. ஸோ இதில் நிறைய ஓவர் த பீரியட் பேஜ் சைஸஸ்லாம் சேஞ்சஸ் இருந்தது. ஸோ 32K அப்படின்னும் போது அஃப்கோர்ஸ் நிறைய ஆட்ரிபியூட்ஸ், பேராமீட்டர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்லையும் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ஸ்கீமா ரிலேட்டட் அப்டேட்ஸும் வந்திருக்கு இந்த பர்டிகுலர் லேட்டஸ்ட் வெர்ஷனில். ஏடி ஆப்ஜெக்டை ரிப்பேர் பண்ணுற ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அர்லியர் வந்து நமக்கு இந்த ரீசைக்கிள் பின் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, சாஃப்ட் டெலட் மாதிரி. பட் இப்போ ரிப்பேர் ஃபீச்சர்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ப்ளஸ் புது ஃபங்க்ஷனல் லெவலும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ ரொம்ப லெகசி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸோடைய சப்போர்ட்டபிலிட்டி ப்ளஸ் அந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் வந்து இதுலேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம டெப்ரிகேட் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷனோட லேட்டஸ்ட் ஃபங்க்ஷனல் லெவலில் புது ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஒர்க் ஆகிற மாதிரி ஃபாரஸ்ட் ஃபங்க்ஷனல் லெவலும் சரி, டொமைன் ஃபங்க்ஷனல் லெவலும் இந்த வெர்ஷன் X அதாவது 2025 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷனல் லெவல்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால நிறைய என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. எஸ்பெஷலி செக்யூரிட்டி, ஸ்கேலபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நியூமா சப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம ப்ராக்டிக்கலாக என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷனல் லெவல் அப்டேட்ஸ் இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காமிக்கிறேன் while we are deploying the system. ஸோ நம்ம ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் கண்ட்ரோலர் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாம் சேம் தான். ஸோ நீங்கள் மேனேஜில் போயிட்டு ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸில் ஆட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து
பவர் ஷெல்லையோ இல்லை கமாண்ட்லெட்ஸ்லேருந்து கூட யூ கேன் ட்ரிகர் த ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ ஆக்டிவ் டைரக்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் சப் ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆர் எல்ஸ் டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. லைக் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சென்ட்ரலைஸ்டாக வந்து ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம். ப்ளஸ் அது இல்லாமல் சர்டிஃபிகேட் சர்வீசஸ், லைட் வெயிட் டைரக்டரி சர்வீசஸ், ஃபெடரேஷன் சர்வீசஸ், இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அதில் நம்ம இப்போ கரண்ட்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது அவுட் ஆஃப் தீஸ் 5 ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டாக என்னென்ன ப்ரீ ரெக்வசைட்ஸ் ஆர் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் அது கூட சேர்ந்து இன்ஸ்டால் ஆகும். Okay, so I'm not doing anything more. So just going with the default options. So Active Directory Domain Services என்றது it stores information about the networkல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே, users, computers, domain controllers and printers எல்லாமே வந்து இதில் சேஃப் அண்ட் செக்யூராக ஸ்டோர் ஆகும். ப்ளஸ் அதை மேனேஜ் பண்ணுறதும் நம்ம சென்ட்ரலைஸ்டாக ஒரு இடத்துல இருந்து மேனேஜ் பண்ண முடியும். I'm just installing it. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணணும், அந்த ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் ரோலோடைய இன்ஸ்டலேஷன், ஃபாலோட் பை இப்போ ப்ரீவியஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் டிசி ப்ரோமோ கொடுத்து டொமைன் கண்ட்ரோலர் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த என்டையர் டொமைனை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பர்டிகுலர் சிஸ்டமாக தான் இந்த சிஸ்டமை நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம். ஸோ அதுதான் நம்ம விண்டோஸ் சர்வர் ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்றத நம்ம இப்போ இந்த மிஷினில் டெப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் வி டெப்ளாய் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ், இந்த சிஸ்டமை வந்து நம்ம we will start calling it as domain controller. ஏன்னா இந்த நெட்வொர்க்கில் இருக்கிற இந்த டொமைனில் இருக்கிற எல்லா சிஸ்டம்ஸும் நம்ம இந்த சிஸ்டம் மூலயமா தான் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் திஸ் இஸ் டன், நீங்கள் டேரெக்டாக அந்த ஃப்ளாகை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ப்ரோமோட் திஸ் சிஸ்டம் as டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இப்போதைக்கு நமக்கு அந்த ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸோடைய இன்ஸ்டலேஷன் ப்ராக்ரஸில் இருக்குது. ப்ளஸ் அது இன்ஸ்டால் ஆகும்போது அடிஷ்னலாக அதுக்கு தேவையான பவர் ஷெல் மாடியூல் அண்ட் ஆக்டிவ் டைரக்டரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர், முன்னாடிலாம் நம்ம தனித்தனியாக ஏடி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ், டொமைன்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் அண்ட் சைட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சொல்லிட்டு தனித்தனி கன்சோலில் மேனேஜ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ வந்து குரூப் பாலிசி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை டொமைன் ரிலேட்டட் ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை சைட்ஸ் ஏதாவது புதுசாக கான்ஃபிகர் பண்ணணும், கிரியேட் பண்ணணும்னா எவ்ரி திங் கேன் பி டன் இன் ஒன் சிங்கிள் கன்சோல். ஆக்டிவ் டைரக்டரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர் வழியாக நீங்கள் எண்ட் டு எண்ட் அதை பண்ண முடியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரோல் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு டொமைன் கண்ட்ரோலராக இந்த சர்வரை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நமக்கு இங்கே ப்ராம்ப்ட் ஆகும். ஸோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ மீன்வைல் இந்த ஃபங்க்ஷன் லெவல்ஸ்லாம் வந்து ஆஃப்கோர்ஸ் லேட்டஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் ஆர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எக்ஸ்போஜர் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் த லேட்டஸ்ட் ஃபாரஸ்ட் அண்ட் டொமைன் ஃபங்க்ஷனல் லெவல். ஸோ ஸ்கீமா அப்டேட் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக 2 எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது, ஸ்கீமாவுடைய சேஞ்சஸ் தெரியுது. ஸோ ஸ்கேலபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் யூ கேன் ஹேவ் அ லாட் ஆஃப் சிஸ்டம்ஸ் வித் லாட் ஆஃப் சைசிங். ஸோ இந்த NTDS.dit தான் வந்து ஆக்டிவ் டைரக்டரியோடைய டேட்டா பேஸ் ஃபைலாக இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ 1999 ஆக்டிவ் டைரக்டரியோடைய பேக் எண்ட் இந்த ஜாயிண்ட் இன்ஜின் டெக்னாலஜி எக்ஸ்டென்சிபிள் சர்வர் இன்ஜினோடைய டேட்டா பேஸோடைய சைஸ் வந்து ஒரு பேஜும் வந்து 8K தான் இருந்தது. அப்போ ஒரு ஆப்ஜெக்டோடைய பேக் எண்ட் சைசிங் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ நியூ டொமைன் கண்ட்ரோலர் 2025க்கு அப்புறம் 32K பேஜஸாக இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பல 24-25 வருஷமாக வந்து இருந்த ஒரு சைஸிங்கை வந்து அந்த ஜாயிண்ட் இன்ஜின் டெக்னாலஜியோட ஃபிக்ஸட் சைஸ் பேஜஸை வந்து 32 KBயாக மாற்றிட்டாங்க. ஸோ இதனால் நிறைய ஆப்ஷன்ஸ், நிறைய ஸ்கீமா, நிறைய எக்ஸ்ட்ரா விஷயங்களை வந்து ஒரு ஆப்ஜெக்ட்லையும் நம்மளால் ஆட் பண்ண முடியுது. ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்க்ரீன்ஷாட். இதில் என்னென்ன மாதிரியான அடிஷ்னல் ஆப்ஜெக்ட் டேபிள் ஆட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து இங்கே டினோட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ நம்ம அடிஷ்னல் ஃபீல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஜாயிண்ட் இன்ஜின் அந்த JET இதில் வந்து உங்களுக்கு இந்த பாயிண்டர் மூலயமா அடிஷ்னலாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் ஆர் அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற இன்ஃபர்மேஷன் நிறைய கேப்சர் பண்ணணும்னா உங்களால் கேப்சர் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் see where we are with installation. ஸோ இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரொமோட் திஸ் சர்வர் டு டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஸோ let us wait and see. ஓகே, ஸோ இன்ஸ்டலேஷன் வந்து it will take at least 2 or 3 minutes. Meanwhile நம்ம we will stop and resume. ஸோ இதில் வந்து இன்ஸ்டலேஷன் சக்சீடட்.
அண்ட் கான்ஃபிகரேஷன் ரெக்வயர்ட் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு நமக்கு. ஸோ அடிஷ்னலாக ஏதாவது ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணால் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்வரை நம்ம விண்டோஸ் சர்வரை வந்து டொமைன் கண்ட்ரோலராக ப்ரொமோட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம் வந்து கரண்ட்டாக ஒர்க் குரூப்பில் இருக்குது. இப்போதைக்கு நம்ம அதை we are going to promote the system as a domain controller. ஸோ இந்த மிஷினில் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் இன்ஸ்டால் பண்ணி கன்ஃபிகர் பண்ணாலே இந்த சிஸ்டம் வந்து இட் வில் பிகம் எ டொமைன் கண்ட்ரோலர். இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நம்ம என்விரான்மெண்ட்ல டொமைன் இருக்கு, ஃபாரஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த சிஸ்டம் இல்லை இந்த சிஸ்டம்ல நம்ம கான்ஃபிகர் பண்ணக்கூடிய டொமைனை வந்து அந்த ஃபாரஸ்ட்ல ஆட் பண்ணலாம். பட் இந்த கேஸ்ல வந்து நம்ம ஒரு புது ஃபாரஸ்ட் தான் ஆட் பண்ண போறோம். ஸோ ஐ வில் கிவ் அப் அ நேம். ஸோ skillupstand.com அப்படின்ற மாதிரி ஒரு டொமைன் நேம் ஒன்று கொடுக்குறேன், ரூட் டொமைன் நேம். அண்ட் தென் அதோடைய நெட் பயாஸ் நேம் வந்து உங்களுக்கு லாகின் பண்ணும்போது ஏதாவது ரீஜன் வைஸ் ஒரு நேம் இல்லை டிஃப்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் இட். ஸோ இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த ஃபங்க்ஷனல் லெவல். ஸோ 2016 வந்து உங்களுக்கு பழைய ஏதாவது லெகசி சப்போர்ட் ஆர் பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டி வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் 2016 ஆர் எல்ஸ் 2025 இஸ் த ரெக்கமெண்டட் ஆப்ஷன். ஸோ இதை டைரக்டரி சர்வீசஸ் ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு காம்ப்ளெக்சிட்டியோட ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருங்க. ஓகே, காம்ப்ளெக்ஸ் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். ஸோ அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டிஎன்எஸ் வந்து நீங்கள் அத்தாரிட்டி ஜோனாக டிஎன்எஸ் டெலிகேஷன் பண்ணணும்னா அந்த இடத்துல நீங்கள் டிஎன்எஸ் ஆப்ஷனில் கொடுத்துக்கலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஒரு நெட் பயாஸ் நேம் அசைன் பண்ணி நம்ம டொமைனுக்கு கொடுப்பாங்க. ஸோ இன்கேஸ் நமக்கு அதுக்கு லாகின் நேம் மாற்றணும் அப்படின்னா இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் எனக்கு அஜூர் வித் ஸ்டான்னு காமிக்கணும் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் இட் டு த நெட் பயாஸ் டொமைன் நேம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துக்கலாம் ஃப்ரம் யுவர் டொமைன் நேம். ஸோ இங்கே தான் உங்களுடைய டேட்டா பேஸ் அண்ட் இதில் சிஸ்வாலில் தான் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் பாலிசிஸ் அதெல்லாம் ஸ்டோர் ஆகும். ஸோ ஜென்ரலாக இந்த விஷயங்களை வந்து தனித்தனி பார்ட்டிஷனில் வந்து கிரியேட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா வந்து இன்கேஸ் திடீர்னு டேட்டாபேஸில் ஏதாவது ஒரு கரப்ஷன் இருக்குது இல்லை ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா லாக்ஸ் அடிக்கடி குயிக்காக ஃபில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அதெல்லாம் ஒரே டைரக்டரியில் ஒரே பாத்தில் வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமே வந்து இம்பாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் டி டிரைவ்ன்ற மாதிரி அட்லீஸ்ட் அந்த டேட்டாபேஸ் அண்ட் லாக் ஃபைல்ஸ் வந்து தனித்தனி பார்ட்டிஷனில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இட் இஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே, இப்போ நம்ம இன்ஸ்டலேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸப்ட் அந்த ஃபங்க்ஷனல் லெவலில் வந்து உங்களுக்கு 2025 ஆப்ஷன் புதுசாக கொடுத்துருக்குறாங்க. மேஜராக அதுதான் வந்து உங்களுக்கு சேஞ்சஸாக இருக்குது. தென் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் நேம்லாம் ஓகே தானே, டெலிகேஷன்லாம் பரவாயில்லையா. ஸோ இதில் ஆல் ப்ரீ ரெக்வசைட் செக்ஸ் பாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு அப்படின்னா யூ ஆர் ரெடி டு இன்ஸ்டால். நீங்கள் இன்ஸ்டலேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஸ்டலேஷனை ஸ்டார்ட் பண்ணி யூ கேன் கம்ப்ளீட் பண்ண உடனே அஃப்கோர்ஸ் ஒரு ரீஸ்டார்ட் தேவைப்படும். ஸோ அந்த ரீஸ்டார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஸ்டாட்டிக் ஐபி வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக சொல்கிறாங்க. ஜென்ரலாக வந்து ஒரு டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்னா அதோடைய ஐபி அட்ரஸ் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கணும். டைனமிக்காக இருந்ததுன்னா தெர் வில் பி சம் ரெப்ளிகேஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ், டிஎன்எஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால் அவங்க ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு அத்தாரிட்டேட்டிவ் டெலிகேஷன் வந்து உங்களுடைய விண்டோஸ் சர்வரில் வந்து டிஎன்எஸ் டொமைனுக்கு வந்து கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தட் இஸ் ஆல் வார்னிங் தான். ஸோ மேண்டேட்ரி பார்ட்டிஷன் கிடையாது. ஸோ இப்போ ஆக்டிவ் டைரக்டரியோடைய ரிலேட்டட் அண்ட் டொமைன் சர்வீசஸ் அந்த எஸ்ஐடிலாம் கிரியேட் பண்ணி நம்மளுடைய சிஸ்டம் வந்து செக்யூர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது கம்ப்ளீட் ஆன உடனே ஒரு ரீபூட் தேவைப்படும். தென் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது நம்ம டொமைன் நேம் வச்சு லாகின் பண்ணலாம். ஆர் எல்ஸ் வந்து நெட் பயாஸ் நேம் வச்சு லாகின் பண்ணலாம். நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தடுமே உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஸோ தட் யூ வில் கெட் டு அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் கிளியர்லி. ஓகே, சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகுது. ரீஸ்டார்ட் ஆன உடனே வி வில் கோ அண்ட் வேலிடேட் இட். ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷனல் லெவலில் நம்ம அதை பார்த்தோம். தென் அஃப்கோர்ஸ் வந்து ஆக்டிவ் டைரக்டரியில் இந்த ஜெட் டேட்டா பேஸோடைய சைஸிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்க்கலாம். ஸோ இந்த டீடைல்டு இன்ஃபர்மேஷன் வந்து டெமோவோட நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். லெட் மீ லாகின் ஆஃப்டர் டொமைன் கண்ட்ரோலர் ப்ரொமோஷன். ஸோ இதெல்லாம் அந்த ஸ்கீமா ரிலேட்டட் அப்டேட்ஸ் நடந்ததுக்கான இன்புட்ஸ். Okay, fine. So let's wait for the system to come. So hopefully அது ரீஸ்டார்ட் ஆகிருந்துருக்கணும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் டைரெக்டாக போயிட்டு யூ கேன் லாகின். ஸோ இப்போ இந்த விண்டோஸ் சர்வர் 2025 வந்து டொமைன் கண்ட்ரோலராக ப்ரொமோட் ஆயிடுச்சு. மறுபடியும் இப்போ நான் MSTSC கொடுத்து அதில் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணும்போது கிரெடென்ஷியல்ஸ் யூசர் நேம் வந்து யூசர் நேம் அட் த ரேட் ஆஃப் டொமைன் நேம் கொடுக்கலாம், இல்லை நெட் பயாஸ் நேம் அஜூர் வித் ஸ்டான் அப்படின்ற மாதிரி நீங்கள் கிரெடென்ஷியல்ஸ் கொடுக்கலாம். So let me enter the password. So இந்த தடவை நம்ம we are giving
டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டரோட கிரெடென்ஷியல்ஸ் கொடுக்குறோம். ஸோ சர்டிஃபிகேட்லேயே உங்களுக்கு விசிபிளாக இருக்கு. அந்த நேம் வந்து இட் இஸ் சர்வர் நேம் டாட் டொமைன் நேம் அப்படின்ற கிளாரிட்டி உங்களுக்கு இங்க தெரியும். ஸோ சர்டிஃபிகேட் வந்து இட் ஹஸ் காட் சேஞ்ச். ஸோ டொமைன் கண்ட்ரோலரில் லாகின் பண்ணிட்டோம். ஸோ வி கேன் கோ அண்ட் செக் வெரிஃபை பண்ணிக்கலாம். சர்வர் மேனேஜர்லேயும் நீங்கள் போயிட்டு வேலிடேட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் கமாண்ட் ப்ராம்ப்டில் என்ன நேம் இருக்குன்னு செக் பண்ணிப்போம். இப்போ கரண்ட்டாக நான் லாகின் பண்ணியிருக்கிறது I've logged in as a domain controllerல, அதாவது skillupstand.comன்ற டொமைனில் இந்த யூஸராக லாகின் பண்ணியிருக்கேன்றது டிஃப்ரென்ஷியேஷன் தெரியுது நமக்கு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒர்க் குரூப் இருப்பதில் உங்களுக்கு டொமைன் நேம் இங்கே லிஸ்ட் ஆகும். ப்ளஸ் இங்கே ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் உடைய கன்சோலும் இருக்கும். ப்ளஸ் டிஎன்எஸ் உடைய மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸும் இங்கே வந்திருக்கும். ஸோ இந்த வந்து சிஸ்டம் வந்து இப்போ இட் ஹஸ் பிகம் எ டொமைன் கண்ட்ரோலர்.